7 என்று கூறிய கணக்கு பூவுலகையும் அதில் ஏற்படும் ரிதுக்களையும் மட்டும் கவனித்து கூறப்பட்டதாகும். உலகங்களின் இடையில் தோன்றி விளங்கும் உம்மை வியாபிக்க கூடியவர்களாக 1000 சூரியர்களும் இல்லை என்ற வாக்கியமும் உள்ளது. ரித்துக்கள் என்று கூறப்படும் பருவங்களுக்கு பலவிதமான அடையாளங்கள் இருப்பதால் பல சூரியர்கள் என்ற கொள்கை உள்ளது. 8 என்றதோ 8 சூரியர்கள் என்று ஏற்கனவே விளக்கப்பட்டவாறு ஆகாயத்தில் 8 சூரிய மண்டலங்கள் என்று இங்கே கூறப்பட்டுள்ளது. விசித்திரமான பல வடிவங்கள் உள்ளவரும் எல்லா தேவர்களின் வடிவமான சூரியன் உயரச் செல்கிறார். மித்திரனுக்கும் வருணனுக்கும் அக்னிக்கும் கண் போன்றவர் அவர். தேவலோகம், பூலோகம், அந்தரிக்ஷம் அனைத்தையும் வியாபிக்கிறார். அசையும் பொருட்களுக்கும் அசையா பொருட்களுக்கும் சூரியன் அந்தராத்மாவாக விளங்குகிறார் என்று இப்பகுதி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து திரு மாதவ் அவர்களின் அழகிய குரலில் நாம் 7ஆம் அணுவாக்கத்தின் 4, 5, 6